நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். சாம்சங் அவங்களுடைய நியூ மொபைல் போன் ஒன்று லான்ச் பண்ண போறாங்க. ஏ சீரீஸ்ல இந்த மொபைல் போன் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. குறிப்பா A70 சீரீஸ்ல அந்த மொபைல் போன் லான்ச் ஆகலாம். இந்த மொபைல் போன்ல அப்படி என்ன வித்தியாசமா இருக்கு, இந்த மொபைல் போனை பத்தி நம்ம ஏன் இப்ப இம்பார்ட்டண்டா எடுத்து பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். சாம்சங் உடைய இந்த மூவ் என்பது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான மூவ்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்த வருஷம் இயர்லியராகவே நம்ம S26 அல்ட்ரா அண்ட் S26 சீரீஸ் மொபைல் போன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். S26 அந்த என்ட்ரி லெவல் மாடல் இருக்கு இல்லையா, அதற்குன்னு ஒரு பேஸ் பிரைஸ் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ அவங்க ஏ சீரீஸ் மொபைல் போன்ல அதுல A70 சீரீஸ்ல ஒரு மொபைல் போனை லான்ச் பண்ற திட்டமிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது ஒருவேளை S26 ஓட பிரைஸை அவங்க இன்னுமே அதிகமாக்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கூடுதலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா A70 சீரீஸை பொறுத்த வரைக்கும் அது பிளாக்ஷிப் சீரீஸுக்கு அடுத்த லெவல். A50 அதற்கு அடுத்தது வரும், A30 சீரீஸ் அதற்கு அடுத்தது வரும், அதற்கு கீழே M சீரீஸ், F சீரீஸ்னு நிறைய மொபைல் போன்ஸ் வரும். பட் இந்த A70 சீரீஸ்ல ரொம்ப நாளைக்கு பிறகு இவங்க ஒரு மொபைல் போனை லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்குது. இது A77ங்கிற பேர்ல வரலாம். உங்களுக்கு மழை சவுண்ட் ஏதாவது கேக்குதான்னு சொல்லுங்க. ஏன்னா காரைக்கால்ல மழை விட்டு அடிச்சு நிமிந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல இப்ப நான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இந்த பேக்ரவுண்ட்ல எல்லாம் அந்த மழை பெய்யற சவுண்ட் வந்து கேட்டுட்டு தான் இருக்குது. அந்த தண்ணீர் வந்து சொட்டு சொட்டா எங்கேயோ ஊத்திக்கிட்டே இருக்கு. அதனாலதான் அந்த சவுண்ட் வந்து பேக்ரவுண்ட்ல வந்துட்டு இருக்கு. இந்த மைக் எந்த அளவுக்கு அந்த நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். A70 சீரீஸ்ல லான்ச் ஆகிறதுனால இந்த மொபைல் போன் வந்து ரொம்ப டம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து A70 சீரீஸ்ல லான்ச் பண்ணியிருந்த அந்த மொபைல் போன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்ல பெட்டரா தான் செயல்பட்டு இருந்தது. சாஃப்ட்வேர் சைட்லயும் பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கிளீனான யூசர் இன்டர்ஃபேஸ் தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. One UI பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் ஹெவியான ஸ்கின் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். என்ன சாம்சங் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இல்லையே, எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு லாக் வந்து ஃபீல் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். இது வந்து பல மொபைல் போன்ஸை யூஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தான் தோணும். இப்போ வந்து யாராவது சாம்சங் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கும் போது அவங்களுக்கு இந்த வித்தியாசம்லாம் பெருசா தெரிய போறது கிடையாது. A30 சீரீஸ் மொபைல் போன் இதுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இல்ல M சீரீஸ் மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இல்ல F சீரீஸ் மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அவங்க வந்து இந்த A70 சீரீஸ் மொபைல் போனுக்கு மூவ் ஆகுறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு இந்த A70 சீரீஸ் மொபைல் போன் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான மொபைல் போன் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த சிப்பும் பாத்தீங்கன்னாக்கா நல்ல பெட்டரான சிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்குது. அதாவது இந்த சிப்போட ஸ்பெக்ஸ் கிடைச்சிருக்கு, அந்த சிப்போட நேம் நமக்கு கிடைக்கல. மேபி அவங்க வந்து என்ன மாதிரியான பேர் வைப்பாங்கிறது நமக்கு தெரியல. பட் அது வந்து ஒரு 10 கோர் CPU இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸரா இருக்க போகுதுங்கிறது மட்டும் நமக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிருச்சு. அது வந்து ஒரு டெக்கா கோர் SoC. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அந்த ட்ரை கிளஸ்டர் கான்செப்டை இந்த SoCக்கும் அவங்க வந்து பூத்துறாங்க. அதாவது 4+3+3 அப்படிங்கிற அந்த கான்செப்ட். எஃபிஷியன்சிக்கு 4 கோர் வந்து இருக்க போகுது. மீதி 6 கோர் பாத்தீங்கன்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பவர் கன்சப்ஷனுக்கு கொஞ்சம் பேலன்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான அந்த டாஸ்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய வகையில 3 கோரை 2.78 GHz அவங்க கிளாக் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. இது இல்லாம கொஞ்சம் பேலன்ஸ்டான அந்த 3 கோரம் வந்து இருக்கு. இந்த பவர் எஃபிஷியன்ட் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து 1.82 GHz அவங்க வந்து கிளாக் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்க வந்திருக்குது. இந்த SoCக்கு இவங்க என்ன பேர் வைக்கிறாங்கிறதுலாம் வேற விஷயம். ஏன்னா 2200 அப்படிங்கிற மாதிரியான ஒரு SoC வந்து இருந்தது. 2200 இல்ல 3300 இந்த மாதிரியான பேரெல்லாம் கேட்ட உடனே நிறைய பேருக்கு நோக்கியா மொபைல் போன்ஸ் தான் ஞாபகம் வரும். பட் எக்ஸினாஸ் SoCயும் வந்து ஞாபகம் வரணும் வரக்கூடிய காலங்கள்ல. சோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய அந்த பேர் வைக்கும் முறை என்பது வந்து இருக்கிறது. இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா, அதாவது இப்ப அவங்க லான்ச் பண்ண போறாங்க இல்லையா, அந்த A7 சீரிஸ், ஐ மீன் A70 சீரிஸ் மொபைல் போன் 70X இல்ல 7X சொல்லலாம். அது 77 இருக்கலாம், 78 இருக்கலாம். அவங்க என்ன அந்த பேர் வைக்க போறாங்கிறது நமக்கு தெரியல. இவங்களும் இந்த சைனீஸ் மொபைல் போன் பிராண்ட்ஸ் மாதிரி நியூமராலஜி பார்த்துட்டு நான் வந்து 77 வைக்க மாட்டேன், 78 தான் வைக்க போறேன், அதுதான் எனக்கு ராசி, இல்ல 79 தான் வைக்க போறேன், அதுதான் எனக்கு ராசின்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா நம்ம சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த SoCக்கான பேர் இருக்க போகுது. இப்ப இதுல வந்து Eclipse 940 GPU இருக்கும் அப்படிங்கிறது லீக்ல நமக்கு வந்து தெரிய வந்திருக்குது. சோ இது வந்து ரொம்ப மட்டமான ஒரு SoCயா இருக்க போறது கிடையாது. அதே மாதிரி அந்த Exynos SoCல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் சாம்சங் அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப பவர் எஃபிஷியன்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை A சீரிஸ் மொபைல் போன்ஸ் எல்லாம் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இதற்கு முந்தைய ஆண்டுகள்ல. A30 சீரிஸ்ல இருக்கக்கூடிய அந்த Exynos சிப்செட்ஸ் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் தான் கொடுத்தது. இந்த முறை பேட்டரி சைஸையும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன் A70 சீரிஸை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து செக் வைப்பாங்க. இதுல வந்து பேட்டரி சைஸ் அதிகமா இருக்கும். S26 சீரிஸ்ல வந்து பேட்டரி சைஸ் கம்மியா இருக்கும். நீங்க பேட்டரி சைஸ் அதிகமா இருக்கிற மொபைல் போனுக்கு போறீங்களா, இல்ல பேட்டரி சைஸ் கம்மியா இருந்தாலும் நான் வந்து 88 Gen 5 SoC இல்ல Exynos
2500 இல்லை 2600 இருக்கக்கூடிய அந்த மொபைல் ஃபோனுக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களான்னு உங்களுடைய அந்த சிந்தனையை ரொம்ப சோதிப்பாங்க. அந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுறதுல இவங்க கில்லாடி. ஸோ இந்த 70 சீரீஸில் அதாவது கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது ஒரு 80 Lite Gen 5 SoC கூடயோ இல்லை Exynos 2600 கூடயோ கம்பீட் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து ஒரு நல்ல SoC தான், அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது. ஸோ A70 சீரீஸ் வரப்போகுது. A77 பேரில் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சாம்சங் எந்த நேரத்தில் ட்விஸ்ட் கொடுப்பாங்கிறது தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் வரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. வர்றதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கு. அடுத்த சில தினங்களிலேயே இது தொடர்பான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்க வந்துடும். Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது வந்து நம்ம கையில் வந்து கிடைக்கலாம். டிசம்பர் மந்த்லேயே இது லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எப்படியும் S26 சீரீஸுக்கு முன்னாடி இதை லான்ச் பண்ணிவிடுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் வரும். S26க்கு போகலாமா, இல்லை இந்த A77க்கா, இல்லை A70Xக்கா, இல்லை A7Xா, ஏதோ ஒரு மொபைல் ஃபோன், ஏதோ ஒரு நம்பர், அந்த A7 சீரீஸ் நம்பர் தான், அந்த மொபைல் ஃபோனுக்கு போகலாமான்னு நீங்கள் வந்து குழப்பம் அடைந்து கடைசியாக கன்ஃபியூஷனில் எதை வாங்குறதுன்னு தெரியாமல் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த மொபைல் ஃபோன் லான்ச் ஆகுது. குறுக்க வந்தான் கௌஷிக்குங்கிற மாதிரி தான் அந்த மொபைல் ஃபோனை இப்போ சாம்சங் கொண்டு வந்து சொருகுறாங்க. இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறதே உங்களுக்கு ஒரு வாடிக்கையாக போயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு பிறகு உங்கள் A சீரீஸில் ஒரு மொபைல் ஃபோனை, அதுவும் A70 சீரீஸில் ஒரு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணுறாங்கன்னு சொன்னப்பயே என் மைண்டில் உதயமான விஷயங்கிறது இதுதான். S26 ப்ரைஸை அவங்க இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் இப்போ இந்த A70 சீரீஸில் ஒரு மொபைல் ஃபோனை உள்ளே கொண்டு வந்து இவங்க சொருகுறாங்க. இதுலேயும் ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நல்ல வடையெல்லாம் சுடுவாங்க. இதோட ஜீக் பெஞ்ச் ஸ்கோர்லாம் வந்து லிஸ்ட் ஆகிட்டு அதில் வந்து SM-A776B அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு பேர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜீக் பெஞ்ச் ஸ்கோர்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் இதை வந்து வந்தால் தான் தெரியும். சாம்சங் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து ரொம்ப அநியாயமாக இருக்குது. ஏன் S26 சீரீஸை லான்ச் பண்ண பிறகு அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துலேயே மே மாதத்துலேயே அந்த மொபைல் ஃபோனை லான்ச் பண்ண வேண்டியது தானே. இப்போ குறுக்க வந்து சொருவிட்டு S26 சீரீஸோட அந்த ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் திட்டம் போட்டுட்டு கிடக்குறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இல்லை நீங்கள் வந்து இந்த A77 மொபைல் ஃபோனுக்காக ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன். பட் ஆனால் இப்போ மழை வந்து பேஞ்சிட்டு இருக்கு, நான் கீழே போகணும். இப்போ மாடியில் உட்காந்து இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கீழே போய் சில கடமைகளை ஆற்ற வேண்டியது இருக்குது. ஒரு மைக்ரோவேவ் அவன் வந்து வாங்கியிருந்தேன் சாம்சங் கிட்ட இருந்து. சாம்சங் உடைய அந்த அஃபிஷியல் அந்த ஆப்பில் தான், சாம்சங் ஷாப்பில் போட்டு வாங்கியிருந்தேன். அது பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குது. இப்போ தான் சர்வீஸ் பண்ணி முடிச்சாங்க, மறுபடியும் பிரச்சனை கொடுக்குது. மறுபடியும் நான் வந்து குவரி ரைஸ் பண்ணியிருக்கேன். சர்வீஸ் பர்சன் வந்திருக்காரு போல், அவரை போய் நான் வந்து பார்க்கணும். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.